வணக்கம். போன வருட புத்தக கண்காட்சியின் போது வானதி பதிப்பகத்துல என்னுடைய மந்திரப்பறவை அப்படிங்கிற நாவலானது வெளியிடப்பட்டது. இந்த நாவலை வெளியிட்டதற்கு பெரிய உதவியாக இருந்த வானதி ராமநாதன் அவர்களுக்கும் ஆச்சி அவர்களுக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன். இந்த மந்திரப்பறவை அப்படிங்கிற நாவல்ல நான் 3 காலகட்டங்கள்ல கதை நகருவதாக சொல்லியிருக்கேன். முதல் காலகட்டமானது குப்த சாம்ராஜ்யத்தினுடைய காலகட்டத்துல இருக்கு. அந்த காலகட்டத்துல விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குப்த இளவரசன் எப்படி இந்த தெய்வ சக்தியை அடைந்து தனக்கு எதிராக நடக்கப்பட்ட சதிகளை எல்லாம் முறியடித்து மிகவும் ஒரு கொடுமையான நிலையில இருந்த குப்த ராஜ்யத்தை மீட்டெடுத்தான் அப்படிங்கிறதையும், அதே சக்தியை ஒரு 2000 வாக்குல காசியில இருக்கக்கூடிய ஒரு முனிவர்கிட்ட இருந்து ஒரு சாமானியர் எப்படி உபதேசம் வாங்கினார் அப்படிங்கிறத 2வது காலகட்டத்திலையும், 3வது காலகட்டமானது நிகழ்காலமாகவும், அந்த நிகழ்காலத்துல அந்த மந்திரத்தை அடைய மாந்திரிகனும் மற்றும் பல தீய சக்திகளும் எப்படியெல்லாம் செயல்படுது, அந்த தீய சக்திகளினுடைய செயல்பாட்டை தெய்வ சக்தியோட அருளை கொண்டு ஒரு பெண் எப்படி முறியடிக்கிறா அப்படிங்கறதான் இந்த நாவல்ல 3 பகுதிகள்ல நான் சொல்லியிருந்தேன். இந்த நாவலை அற்புதமாக காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் வெளியிட்டு எனக்கு உயர்ந்த ஒரு மரியாதையை கொடுத்திருந்தார். இந்த நாவல் வந்த போது அனைத்து வாசகர்களும் அதை மிகவும் நம்பிக்கையோட, அதாவது புது நாவலாசிரியரான என் மேல நம்பிக்கையோட வாங்கி படிச்சு இந்த நாவலானது நல்லா இருக்கு அப்படின்னு பலருக்கும் அதை சொல்லி அவர்களையும் வாங்க வச்சதை நினைக்கும் போது அந்த வாசகர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வாசகர்களான உங்களோட பேராதரவோட நான் 2வது நாவலானது எழுதியிருக்கேன். இந்த 2வது நாவல்ல இந்த 1600வது வருஷத்து வாக்குல கூர்குல ஒரு மகாராணியானவள் போர்த்துகீசியர்களினுடைய கடல் ஆதிக்கத்தை ஒற்றையாளாக 50 வருஷம் தடுத்து நிறுத்தினாங்க. அந்த வீர ராணியை பற்றி இதுவரைக்கும் தமிழ் வரலாற்று நாவல்கள்ல ஒண்ணுத்துல கூட இதுவரைக்கும் சொல்லப்படல. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த வீர மகாராணியை பற்றி வெளிவந்த நாவல் இந்த அக்னிபானம் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. அந்த வகையில மிகவும் உயர்ந்த மகாராணியை பற்றி சொல்லக்கூடிய இந்த நாவல்ல அந்த மகாராணிக்கு, அதாவது போர்ச்சுகீசியர்களை 50 வருஷம் தடுத்து நிறுத்தின அந்த ஒற்றை வீர பெண்மணியானவள் தனக்கு எதிராக நடக்கக்கூடிய கடல் போர்களையும் தனக்கு எதிராக நடந்த நிலப்போர்களையும் எப்படி தன்னோட சிறு படையை வைத்து முறியடிச்சாங்க, அவங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட சதி வலையிலையும் குடும்ப சதியில இருந்தும் எப்படி விடுபட்டாங்க அப்படிங்கிறதையும், அந்த மகாராணிக்கு ஒரு தெய்வ சக்தி உதவினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்னோட கற்பனையையும் கலந்து ஒரு நாவலாக அடியேன் எழுதியிருக்கேன். அந்த நாவலை வானதி பதிப்பகம் ராமநாதன் அவர்களும் ஆச்சி அவர்களும் வெளியிட்டு எனக்கு பேரு உதவியாக இருந்து அருள் செய்தாங்க. நீங்க அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சென்னை புத்தக கண்காட்சியில கடை எண் 303 304 வானதி பதிப்பகத்துல அக்னிபானம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி படித்து அந்த ஒப்பற்ற மகாராணியினுடைய வீர சாகசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் முதல் புத்தகமான மந்திரப்பறவையை யார் யாரெல்லாம் வாங்கி படிக்கலையோ அவர்களும் அந்த மந்திரப்பறவை புத்தகத்தை அதே வானதி பதிப்பகம் கடையில பேர் சொல்லி கேட்டு வாங்கணும் அப்படின்னு வாசகர்கள் உள்ளங்களை பணிவன்போடு கேட்டுக்கிறேன்.